குடிபோதையில வந்த 4-5 பேர் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி விட்டாங்க. எங்களையும் பஸ்ஸுக்குள்ள ஏத்துங்க அப்படின்னு ரொம்ப ரகல பண்ணதும் அந்த டிரைவர் உள்ள ஏத்திட்டாங்க. பஸ்ஸுக்குள்ள மொத்தம் 3 பேர் தான். நம்ம ஹீரோ, ஒரு பொண்ணு, இன்னொருத்தன் தடிமாடு மாதிரி இருக்கான். பிளஸ் இப்போ வந்து 5-6 பேர் அந்த பொண்ணு கிட்ட ராகிங் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம், கையெல்லாம் பரபரன்னு இருக்கு, யாரையும் அடிக்க முடியலன்னு ஒரு துக்கத்துல இருக்கும்போது தொக்கா வந்து சிக்கினாங்க பாத்தீங்களா. நேரா எந்திரிச்சு டிரைவர் வந்து போலீஸுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணாங்க. நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம் மேடம், ஜஸ்ட் நீங்க வெளியே போய் நில்லுங்க, ஐ வில் டேக் கேர் ஆஃப் த கைஸ் அப்படின்ட்டாப்ல. கதவை மூடி அவர்கிட்ட இருந்த கன் எடுத்து நீட்டினதும் எல்லாரும் அலறி போயிட்டாங்க. இருந்தாலும் அந்த கன்ல இருக்கிற புல்லட்லாம் எடுத்துட்டு உங்களை அடிச்சு ஓட விட போறேன்டா அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் பயப்படுவாங்க. பார்த்தா கெக்க போய் சிரிச்சிட்டு இருக்காங்க. மாட்டடி காட்டடி மாதிரி இது என்ன அடினே தெரியல. அந்த மாதிரி ஒரு அடி வாங்குறாப்ல, அடி கொடுக்குறாப்ல, ரெண்டையும் மிக்ஸ்ட் ஆஃப் கலந்து எல்லாம் புரட்டி எடுத்துட்டாரு. தலையில தூக்கி பஸ்ல இருந்து வெளியே போறாங்க. என்னதான் கை கால் உடஞ்சாலுமே மறுபடியும் உள்ள வந்து வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு மறுபடியும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். சோ ஒரு கட்டத்துல இவன் கீழே விட்ட துப்பாக்கிய அங்க இருந்த ஒருத்தன் அதுல புல்லட்லாம் லோட் பண்ணிட்டு இவனை சுடுறதுக்காகவே நீட்ட பார்த்தான். அந்த நேரத்துல பஸ்ல இந்த கம்பியை புடுங்கி ஃபர்ஸ்ட் அவன் கையில அடி, அப்புறம் அவன் தொண்டை மேலே அடி. அவனுக்கு தொண்டையில் லாக் ஆயிட்டு மூச்சுட முடியல, கீழே கடந்து கஷ்டப்பட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் தலைவனுக்கு கொஞ்சம் இறக்க வந்துருச்சு. ஐயோ பாவம், இவனுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு ஸ்ட்ரா எடுத்துட்டு மெர்சல் படத்துல கிரெடிட் கார்டை வச்சு கழுத்துல கோடு போடுவாங்க மாதிரி இவன் கத்தியை வச்சு ஒரு கோடு போட்டு உள்ள ஒரு ஸ்ட்ரா இறக்கிட்டான். இப்ப மூச்சுட முடியும்ல. வாட் அ டேலண்ட் கை.